டுடேஸ் குட்டி கதை த ஹிடன் காஸ்ட் ஆஃப் கம்ஃபர்ட். ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு பட்டாம்பூச்சியோட கூட்டு, அதாவது குக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூட்டை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அதில் ஒரு நாள் என்ன இருக்குது, அந்த கூட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் ஏற்பட்டு அதில் உள்ளே இருக்க இந்த பட்டாம்பூச்சி வந்து அந்த சின்ன ஹோல் வழியாக வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அது ரொம்ப ஸ்மால் ஹோலுன்றதுனால அதால் அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியே வர முடியல. ஸோ அது வந்து ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த சின்ன ஹோல் வழியாக வெளில வர்றதுக்கு ரொம்ப நேரமாக அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இதை பார்த்து அந்த பர்சன் வந்து ரொம்ப நேரமாக இதை போராடுது, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு சிசர் எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன ஹோலை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டோடனே இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணிடுச்சா, அந்த ஹோல் வழியாக ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துருச்சான். ஆக்சுவலி இங்கே தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ இப்படி பண்ணால் அந்த பட்டாம்பூச்சி வந்து வெளியே வந்து சீக்கிரம் பறந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார். ஆனால் அதுதான் நடக்கலை. ஈஸியாக வெளியே வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியல. ஏன்னா அதோட உடம்பு வந்து ரொம்ப வீங்கி இருந்தது. ஸோ அதை என்ன பண்ண ஆரம்பிச்சது, பறக்க முடியாமல் தரையில் ஊர்ந்து நடந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அது ஏன்னா அந்த பட்டாம்பூச்சி அந்த சின்ன ஹோல் வழியாக வெளில வரும்போது அதோட உடம்புல வந்து ஒரு ஃப்ளூவிட் இருக்கும். அந்த ஃப்ளூவிட் தான் என்ன பண்ணுன்னா அதுலேருந்து ஸ்குவீஸ் ஆகி அதோட ஃபெதர்ஸ், அதாவது ரெக்கைகளுக்கு வந்து அது ஒரு மருந்தாக போகி அந்த ரெக்கை வந்து பறக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ண விடும், அதாவது பறக்க விடும். அந்த கூட்டை விட்டு அது ரொம்ப ஈஸியாக வெளியே வந்ததுனால அதால் வந்து அந்த ஃப்ளூவிட் வழியாக அந்த ரெக்கைக்கு போய் அந்த ரெக்கையை வச்சு அதால் வந்து பறக்க முடியல. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்மளே ஏதாவது ஒரு கோலை நோக்கி போயிட்டுருப்போம். அதில் சில ஸ்ட்ரகிள்ஸ், சில டிஸ்கம்ஃபர்ட், சில பெயின் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரோ ஆகணும்னு நினச்சா நெவர், வி கான் டூ தட். அதுதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே எதையாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா முடியாது. எப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் தாண்டி போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் க்ரோ ஆக முடியும். அப்போ தான் அந்த பட்டாம்பூச்சியும் பறக்க முடியும். If you want to achieve something, never be in a comfort zone.